Hi, hello, welcome to Swati Sharing Knowledge. Group 1 previous year exam question paper la aptitude question பார்க்கலாம். A 6-digit number is formed by repeating 3-digit number. So இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 6-digit number வந்து ஃபார்ம் ஆகுது எப்போ அப்படின்னா ஒரு 3-digit நம்பரை ரிப்பீட் பண்றப்போ. சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 341 அப்படிங்கிறது 3-digit நம்பர். சோ இந்த 3-digit நம்பரை மறுபடியும் ரிப்பீட் பண்றாங்க. அதனால நம்மளுக்கு வந்து 6-digit நம்பர் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ கொஸ்டின் என்னது அப்படின்னா சோ இந்த 6-digit நம்பர் வந்து எதுல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. எனி நம்பர் ஆஃப் திஸ் ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே ஃபார்ம்ல இருக்கிற எந்த நம்பர் எடுத்தாலும் எதுல டிவிசிபிள் ஆகும் அப்படின்றத கேக்குறாங்க. சோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 241 அப்படின்னு நம்ம ஒரு 6-digit நம்பர் எடுத்திருக்கோம். சோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சோ 241 into some values. சரி, அந்த வேல்யூ நமக்கு தெரியாது. சோ அப்படி பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும் சொல்றாங்க அப்படின்னா 241 அப்படின்னு கிடைக்கும் சொல்றாங்க. சோ இதை நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. சோ எக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 241. சோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா டிவிஷன்ல வந்துடும் 241. சோ இதை ஒன் டைம் கேன்சல் அவுட் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் வந்து 2 போகாது 4 போகாது. சோ 2 0 ஆட் பண்ணிக்கலாம். சோ டோட்டலா எடுக்கிறப்போ 241 வந்து ஒன் டைம். சோ ஆல்வேஸ் இந்த ஃபார்ம்ல இருக்கிற ஒரு 6-digit நம்பர் வந்து 1001 அப்படிங்கிற நம்பர்ல தான் டிவிசிபிள் ஆகும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.